பார்த்தாதான் என் வாழ்க்கை முழுமையாகும்னு சொல்லி காத்துட்டு இருக்கிற என் அப்பா, பிறக்கிற காலம் தெரியறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு வேணுங்கிறதையெல்லாம் ஆசை ஆசையா வாங்கி வச்சு சேர்த்துட்டு இருக்கிற சந்துரு, இவங்க கிட்ட எல்லாம் போய் எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் எப்படி சொல்றது? உன்னோட யோசனையும் சரிதான். ஆனா முழுக்க முழுக்க முடியும் வச்சுக்க முடியாதுல்ல. பக்குவமா ஒரு நேரம் பார்த்து சொல்லிதானடி ஆகணும். ஆமாண்டி, வேற வழியே இல்ல. ஆமா, நீ சொல்றதையும் நான் மனசுல வச்சுக்கிறேன். அட்லீஸ்ட் சந்துரு கிட்டேயாவது நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஏமா, அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்லம்மா. டேய், அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியுமேடா. அவர் மனசு இறங்கி வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இப்ப கூட அவருக்கு தெரியாம தாண்டா வந்திருக்கோம். ஏமா, பெத்த புள்ள கடைக்கு வர்றதுனா கூட திட்டுத்தனமா தான் வர வேண்டியது இருக்குல்ல. நான் என்னம்மா அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டேன்? டேய், ஏண்டா அப்படியெல்லாம் யோசிக்கிற? எல்லாமே நடக்கும். இங்க பாரு, நீ சின்ன கடையா ஆரம்பிச்ச, இப்போ இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கு. இதை நீ எதிர்பார்த்தியா? இல்ல, எல்லாமே நல்லபடியா நடக்கும். கூடிய சீக்கிரம் உங்க அப்பாவும் இந்த கடைக்கு வந்து உங்க கையால வாங்கி சாப்பிட தான் போறாரு. என்ன சூர்யா, கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க போல இருக்கு. ஆனா பாவம், சேர் இல்லாம எல்லாரும் வெயிட் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் கடையை பெருசாக்கலாம்ல. மா, இப்பதானம்மா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு அடகு வச்ச பவித்ராவோட நகையெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீட்டிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்துக்கிறேம்மா. கண்டிப்பா கூடிய சீக்கிரமே பெரிய கடையை ஆரம்பிச்சிடறேம்மா. நீ கடை பார்க்க ஆரம்பிடா. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். கண்டிப்பாமா நடக்கும். சரி, நாங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன ஆச்சு பில்லு சொல்லு. மா, சும்மா இருங்கம்மா, விளையாடாதீங்க. பாரு பவித்ரா. இல்ல சூர்யா, ஐயோ, உண்மையாதான் பேக் காணோம். என்ன பேக் காணுமா? இங்க கீழ எங்காவது விழுந்துருக்கு பாரு. ஒழுங்கா தேடி பாருடி. பேக்க காணுமா? ஓ கடவுளே. ஏய் பிரியா, பொறுமையா தேடு. எங்க வச்சே நீ? கொண்டு வந்தியா முதல்ல? கொண்டு வந்திருந்தமா, இங்கதான் வச்சேன். அப்புறம் எப்படி இது காணா போகும்? உள்ள எங்காவது போனியா? இல்லையே, நான் இங்கதானே வச்சிருந்தேன். எங்கேயோ இடிக்குதே. கிளவி உன் வேலை தானா அது? கை வைக்க கூடாத இடத்துல கை வச்சிருக்கியே. இந்த வரேன் இரு. பேக நீ இங்கதான் வச்சியா? ஆமா, இங்கதான் வச்சிருந்தேன். இல்லையே சூர்யா. சரி, அங்க போய் பார்க்கலாம். எங்க போகும்? ஏய் தாய் கிளவி, இது உன் வேலை தானே? இல்லையே, அத பத்தியெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. என்ன பெர்ஃபார்மன்ஸ்? என்னையே பெர்ஃபார்மன்ஸ்ல முந்தலாம் பாக்குறியா? நீ இருக்கிற இடத்துல ஒரு பொருள் காணும்னு வச்சுக்க, அதுக்கு எப்போ நீ தான் காரணமா இருப்ப. கண்ணுல படுற சின்ன சின்ன பொருள் எல்லாம் தூக்கி ஒளிச்சு வச்சுக்கிறது உன் வியாதி. ஐயோ கடவுளே, வந்த இடத்துல ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? இதோ பாரு, ஒழுங்கு மரியாதையா கொடுத்துரு. இங்க பாரு, எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்பட வச்சிடாத. குடு குடு. இருடா தரேன்டா. குடுங்க. இந்தா, சொல்லாத. பண்றதை பண்ணிட்டு பெர்ஃபார்மன்ஸ். என்னங்க, என்ன ஒரே பரபரப்பா இருக்கீங்க? பாப்பாவோட பேக காணோம், அதான் தேடிட்டு இருக்கோம். இங்கதான் வச்சேங்கிறா. பேக்க காணுமா? ஐயோ, எங்க இந்த பேக்குனா கருப்பு கலர்ல குட்டியா பொட்டி சைஸ்ல இருந்துச்சு, அதா? அதுவா? அங்கதாம்மா கிடக்குது ஓரமா. இப்பதான் கிராஸ் பண்ணி வந்தேன். இதோ இங்கதான் கிடக்குது. இதோ இதானம்மா? பாத்தியா? ஆமாண்ணா, இதுதான். எங்கேயோ போட்டுட்டு இங்க வந்து தேடிட்டு இருக்கியா? கீழே போட்டுட்டு காணோன்னு தேடிட்டு இருக்கேன். நல்ல
நல்ல வேளை சின்ன தம்பி பார்க்கலன்னா யாராவது எடுத்திருப்பாங்க. ஹலோ, யாருங்க இங்க? தோசையில உப்பே இல்ல. கஸ்டமர் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா? இங்க வாங்க ஒரு ஆளு. என்னடா அது? ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. நீ போய் கவுனி. அம்மா அப்படியே கிளம்புறேன், சரியா? என்னம்மா? நீங்க போய் கவுனிங்க. போங்க போங்க. சரிம்மா, நான் சரிம்மா. கிளம்பிக்கிறேன். நீங்க பார்த்து போங்க. போ. என்னாச்சு? என்ன பாஸ்? இதுல உப்பே இல்ல. உப்பு இல்லையா பாசே? இது கம்பு தோசை. கம்பு நான் தோசைல கம்பு எவனாச்சும் தோசை. மணப்பைய போடுவானா உப்பு? ஆமாங்க. பவித்ரா, இது உன் வலையிலா? ஆ, இது அத்தையோட வளையல் மாதிரி தெரியுதே. நீ கடை பார்க்க ஆரம்பிடா. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் கடையை பெருசா டெவலப் பண்றதுக்காக அவங்க வலையில கொடுத்துட்டு போயிருக்காங்க பவித்ரா. எங்க அம்மாவுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு. அம்மா, பூமா, மா. ஆ, இதோ வந்துடுறேன். என்ன லட்சுமிக்கா, எப்பவுமே 4 மணிக்கு வந்துருவீங்க, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. சரி, பூ கொடுங்க. மொத்தமா வாங்கிக்கிறீங்களா, இப்பவே வாங்கிக்கிறீங்களா பணத்தை? இப்பவே கொடுத்துருங்கம்மா. எவ்வளவு பணம் வந்தாலும் கையிலே தங்க மாட்டேங்குதுமா. எல்லா பணமும் கோர்ட்டு கேஸுக்குன்னே போகுது. கோர்ட்டு கேஸா? என்ன லட்சுமிக்கா சொல்றீங்க? என்னத்தம்மா சொல்றது? என் பொண்ணை வச்சு வாழ முடியாதுன்னு மாப்பிள்ளை வீட்டுல திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நிஜமாவா? அவங்க பையனுக்கு அவங்க சொந்தத்திலே பொண்ணை பார்த்து கட்டி கொடுக்க போறாங்களாம். டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஐயோ, நான் கேட்கும் போது நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிருக்கிறதா தானே சொன்னீங்க. கேட்கும் போதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கிறதா தானே சொல்லுவீங்க. இப்ப என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? சந்தோஷமா தாம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. 2 பேரும் டாக்டரை போய் பார்த்துருக்காங்க. ஆனா டாக்டர் குழந்தை பிறக்க வழியே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை. என்னம்மா, என்ன நடந்துச்சு? குழந்தை பெற்றுக்க முடியாதவ நமக்கு எதுக்குன்னு துரத்தி விட்டுட்டாங்கம்மா. என்ன லட்சுமிக்கா, நல்ல அந்யுன்யமா தானே இருந்தாங்க. என்னதான் அந்யோன்யமா இருந்தாலும் வாழ்க்கையில குழந்தைங்கிறது ரொம்ப முக்கியம் தானம்மா. அதுக்கு நான் என்னம்மா செய்யறது? அதுக்காக பொண்ணுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அப்படியே அத்து விட்டுருவாங்களா என்ன? அநியாயமா இருக்கே. என்ன பொண்ணி பேசுற? ஒவ்வொரு குடும்பத்திலையும் எதுக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? அந்த வம்சம் தழைக்கணுங்கிறதுக்காக தானே. அந்த வாரிசையே ஒரு பொண்ணால பெத்து கொடுக்க முடியலன்னா அப்புறம் அவளை வீட்டுல எப்படி வச்சிருப்பாங்க? இது பாரு, பொண்ணு ஒன்னும் ஜவுளி கடை பொம்மை இல்ல, அலங்காரம் பண்ணி வீட்டுக்குள்ள நிறுத்தி வைக்கிறதுக்கு. அவ குழந்தை பெத்து கொடுக்கணும். ஒரு பொண்ணு மூலமா பிறக்கிற குழந்தைன்றது வெறும் குழந்தை மட்டும் இல்ல, அது கடவுளோட ஆசீர்வாதம். வீட்டுக்கு வந்த மருமகளால அந்த கடவுளோட ஆசீர்வாதமே இல்லைன்னு ஆகும்போது எத்தனை பேர் அந்த பொண்ணை வீட்டுல சும்மா வச்சிருப்பாங்க? திருப்பி அனுப்பதான் செய்வாங்க.
சரிம்மா, நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா. இந்தாங்க. இந்தாங்கம்மா. சரிங்கம்மா, நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். நான் போய் என் பொழப்ப பாக்குறேம்மா. வரேம்மா. ம். என்ன அண்ணி நீங்க? பாவம், அவங்களே மனசு நொந்து போய் புலம்பிட்டு இருக்காங்க. இன்னும் காயப்படுத்துற மாதிரி இந்த மாதிரிலாம் பேசின என்ன அர்த்தம்? இத பாரு பொன்னி, நான் வந்து நம்ம ஊர் வழக்கத்தை தானே சொன்னேன். இதுல அந்த அம்மா வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. என்ன நீ இப்படி பேசுறீங்க? ஒரு குழந்தை பிறக்கிறதும் பிறக்காம போறதும் நம்ம கையிலயா இருக்கு? அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு வாழணுங்கிறதுக்காக தான், வேற எந்த காரணத்துக்காகவும் இல்ல. அது முட்டாள்தானோ இல்ல? ஒரு பொண்ண குழந்தை பெத்துக்கிட்டாதான் வச்சுப்போம், இல்லனா அதுக்கப்புறம் அவளை துரத்தி அனுப்பிடுவோம்னு சொல்றது பைத்தியக்காரத்தனமா இல்ல? ஒரு பொண்ணு என்ன ஆடா மாடா? குட்டி போடலனா அதுக்கப்புறம் கசாப் கடைக்காரனுக்கு வித்துருவேன்னு சொல்றதுக்கு? இங்க பாருங்க அண்ணி, இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறது வீட்டை பாத்துக்கிறதுக்கோ இல்ல ஆடு மாடை பாத்துக்கிறதுக்காகவோ இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாவும் ஆதரவாவும் இருக்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இந்த மாதிரி காலத்துல உள்ள இல்லைங்கிறதுக்காக துரத்தி அனுப்பியிருக்காங்க. அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணி நீங்களே பேசுறீங்களே. ஐயோ பொன்னி, நான் அப்படி நினைக்கிறேன்னு நான் சொன்னேன். ஊர் உலகத்துல இதான் வழக்கம்னு சொன்னேன். இல்ல நீ இருந்தாலும் பாவம் அந்த லட்சுமி அக்கா, அவங்க முன்னாடி இப்படியெல்லாம் நீங்க பேசியிருக்க வேண்டாம். சரி, இப்ப என்ன? நாளைக்கு லக்ஷ்மி அம்மா வருவாங்கல்ல, அவங்க கிட்டே நான் சாரி சொல்லிடுறேன். போதுமா? இதுக்காக நீ வருத்தப்படாத. போய் சாமிக்கு பூ போடு. ம். இந்த 3000 பலசரக்குக்கு டிக் பண்ணிக்க. Okay. பவி, இத பால் கொடுக்கறதுக்கு டிக் பண்ணிக்க. ம். பவி, இதுல 2000 இருக்கு. இந்த 2000 வந்து சின்ன தம்பிக்கும் சாந்தா பாட்டிக்கும் டெய்லி சம்பளம். ம். எல்லா செலவும் போக 3800 ரூபாய் கையில நிக்குது பவித்ரா. பரவாயில்ல, முன்னாடிலாம் 1800 ரூபா தானே நிக்கும். இப்போ சின்னதா சிறுதானிய கடையை நடத்துறோம்ல பவித்ரா, அதனால கூட 2000 ரூபாய் லாபம் நிக்குது. கடவுளே, இப்படியே எங்களை கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு வந்துரு. மினிமம் இந்த லாபம் இருக்குன்னு தெரிஞ்சா அம்மா சொல்ற மாதிரி வேற ஒரு கடை எடுத்துடலாம்ல பவித்ரா. நம்ம பணத்திலே நம்ம புது கடையை எடுத்துட முடியும். எதுக்கு தேவையில்லாம அம்மாவோட வலையில யூஸ் பண்ணணும்? நாளைக்கு போய் அம்மாவை கோயில்ல பார்த்து அம்மா கிட்ட இந்த வலையில கொடுத்துட்டு வந்துடுறேன் பவித்ரா. நாளைக்கே இதை பண்ணணுமா சூர்யா? ஆமா பவித்ரா, ஏற்கனவே அப்பாவுக்கு நம்ம மேல கோவம் இருக்கு. குலதெய்வம் கோயிலுக்கே அம்மா அப்பாவுக்கு தெரியாம தானே நம்மளை கூப்பிட்டாங்க. நம்ம கடைக்கு வந்துட்டு போறது கூட அப்பாவுக்கு தெரியாம தான் வந்துட்டு போறாங்க. இந்த சமயத்துல அம்மா நமக்கு வலையில கைட்டி கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோவேன், அப்பாவோட கோவம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். தேவையில்லாம நம்மளால அவங்களுக்கு இடையில பிரச்சனை வந்துடும் பவித்ரா. இல்ல சூர்யா, நான் என்ன நினைக்கிறேன்னா, மறுநாளே கொண்டு போய் வலையில கொடுத்தோம்னா அத்தையோட மனசு வருத்தப்படும். பையனுக்கு தேவையான சமயத்துல ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு அத்தை வருத்தப்படுவாங்க. ஒரு 4-5 நாள் ஆகட்டுமே, அதுக்கப்புறம் இந்த வளையல அத்தை கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். உங்க வளையல அடகு வச்சுதான் கடைக்கு ரெடி பண்ணோம். ஆனா நாங்க போட்டிருந்த சீட்ல இருந்து ஒரு பணம் வந்துச்சு, அதான் உங்க வளையல மீட்டு கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா அத்தை மனசும் சந்தோஷப்படும்ல. பொய் தான் சூர்யா, ஆனா அந்த பொய் ஒருத்தரை சந்தோஷப்படுத்தோம்னா அத சொல்றதுல தப்பில்லைல்ல சூர்யா. ஒரு கல்லுல 2 மாங்கன்ற மாதிரி சொல்யூஷன் சொல்லிட்ட பவித்ரா.
சரி அப்படியே பண்ணிடலாம். இப்போ நம்ம கிளம்பலாமா? ஒவ்வொரு குடும்பத்திலையும் எதுக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? அந்த வம்சம் தழைக்கணுங்கிறதுக்காக தானே. அந்த வாரிசையே ஒரு பொண்ணால பெத்து கொடுக்க முடியலன்னா அப்புறம் அவளை வீட்டில் எப்படி வச்சிருப்பாங்க? ஒரு பொண்ணு மூலமா பிறக்கிற குழந்தைன்றது வெறும் குழந்தை மட்டும் இல்ல, அது கடவுளோட ஆசீர்வாதம். வீட்டுக்கு வந்த மருமகளால அந்த கடவுளோட ஆசீர்வாதமே இல்லைன்னு ஆகும்போது எத்தனை பேர் அந்த பொண்ணை வீட்டில் சும்மா வச்சிருப்பாங்க? திருப்பி அனுப்பதான் செய்வாங்க. ஸ்வேதா, ஏய், என்ன லைட் போடாம இருட்டில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சந்துரு, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸ்வேதா, நான் அன்னைக்கு அவ்வளோ சொல்லியும் இன்னும் அங்கிளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? சச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லை சந்துரு. அப்பா பத்தியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. இல்லை ஸ்வேதா, இப்பெல்லாம் நீ எப்பவுமே சோகமாக தான் இருக்க. அடிக்கடி எதையோ பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுற. என்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்பவே எங்கேயோ போயிடுற. உன் உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கு, உன் மனசு இங்கே இல்லை. என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை சந்துரு. நீ இருக்கும்போது எனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது சந்துரு? நீ தான் எப்போவுமே எல்லா சமயத்துலேயுமே என் கூடவே இருப்பியே. அப்பா பத்தின கவலை கொஞ்சம் இருந்துச்சுதான், அது உண்மைதான். ஆனா இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். சரி, நீ சொல்றத நான் நம்புறேன். சரி, உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சந்துரு? கெஸ் பண்ணு. பூ? ஸ்வீட் இல்ல ஐஸ்கிரீம்? சாக்லேட்டா? என்ன சந்துரு இது? வெயிட் அண்ட் see. டடாய். இது எதுக்கு சந்துரு? யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்களா? இல்ல, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். நாம நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை பற்றின ட்ரீம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸ்வேதா. அதை விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அது நடக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்கில் இது ஒரு முக்கியமான தியரியாக சொல்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், ஒரு அழகான குழந்தை வேணும்னு எதிர்பார்க்குறோம். அதனால் இந்த ஃபோட்டோவை நான் அங்கே மாட்டி வைக்க போகிறேன். இனிமே நீ வெறும் செவரெல்லாம் வெறிச்சு பார்த்துட்டு இருக்க வேணாம். எப்பெல்லாம் உனக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த குழந்தை ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இரு. எண்ணி 2-3 மாசத்துல உனக்கும் இதே மாதிரி ஒரு அழகான குழந்தை உண்டாகும். கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். சுடரி இருளில் ஏங்காதே, வெளிதான் கதவை மூடாதே. படாறு காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கையின் விதி இதுவே. அழியாத காயங்களை ஆற்றும் மாயங்களை அனுபவம் கொடுத்திடுவே. மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ பூவின் துணையானால் என்ன. சுடரி சுடரி
புரியுதா என்ன செய்யணும்னு? ம். இந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கணும். குட். ம் சரி கொடு, நான் மாட்டேறேன். அதுவாய் விழுந்தே அதுவாய் எழுந்தே குழந்தை நடை பழகுதே, மனதால் உணர்ந்தே உடலே விரிந்தே பறவை திசை அமைக்குதே. வாசம்தான் பூவின் பார்வைகள் காற்றில் ஏறி காணும் காட்சிகள் காணாமல் வெளியாக பார்த்திடுமே. சிறு ஊற்றாக நேசம் எங்கோ உருவாகுமே, பெரும் காற்றாக மாறி சென்று உறவாடுமே. செம்மையா இருக்குல்ல? சுடரி வெளிச்சம் தீராதே, அதை நீ உணர்ந்தால் ஏய் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? குழந்தைய பாரு. அழகே சுடரி அழகே காதே, மலரின் நினைவில் மனம் வாழா. சரி நீ போட்டோ பார்த்துக்கிட்டு இரு. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். கடந்து போகும் இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும். பொண்ணே, நம்ம மாணிக்குது பொண்ணு எங்க வெளியே கிளம்பிட்டாளா? பொண்ணு கிச்சன்ல தாப்பா இருக்கா. அம்மா நீ ஏன் பதட்டமா இருக்க? ஒன்றும் இல்லைக்கா. பொண்ணே. ஆ என்னங்க, காஃபி டீ ஏதாவது வேணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆ என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரத்துல சமையல் வேலை ஆரம்பிச்சிட்ட? இல்லைங்க, பவுனு முக்கியமான வேலையா வெளியில போயிருக்கா. நான் கூட வேலையா வெளியில போகணும், அதான் சீக்கிரமா சமையலை முடிச்சிட்டு போலாமே தான். இன்னைக்கு ஒரு நாள் வெளியே போகாம இருந்தாதான் என்ன? ஏங்க ஏன் இப்படி சொல்றீங்க?